சரிடா, பிளட்ல குளுக்கோஸ் கடந்தா கடந்துட்டு போகுது, பிளட்ல குளுக்கோஸ் அதிகமாகிறதுனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிளட்ல குளுக்கோஸ் அதிகமா அக்குமுலேட் ஆகிறப்ப உங்களுக்கு கண்ணு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரெயின்ல ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்ப காலில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா சீக்கிரமா உங்களுக்கு அந்த காயம் ஆறாது. சரி, எதனால இந்த சுகர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 1 வந்து ஆட்டோ இம்யூனு, அதாவது அந்த அளவுக்கு இன்னும் அந்த ரீசன் கண்டுபிடிக்கல. டைப் 2க்கு வந்து லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு வேலையுமே செய்யாம இருக்கிறதுனாலயோ, இல்ல ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால, இல்லைன்னா ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டர், ரொம்ப வயசானவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ஆல்கஹால் கன்சப்ஷனு, ஸ்மோக்கிங், இதெல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸா இருக்கு. ஸோ மக்களே, தயவு செஞ்சு டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுங்க. அதே மாதிரி சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்டு, ஃபைபர், ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம டயட்லயே சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா, மாத்திரை எக்காரணத்துக்கு ஒன்று நிப்பாட்டாதீங்க, மறந்துட்டேன்லாம் சொல்லாதீங்க, கரெக்டா ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மந்த்லி சுகர், பிபி எல்லாம் செக் பண்ணுங்க. தயவு செஞ்சு சுகர் லெவலை அட்லீஸ்ட் ஒரு 200 கீழே எப்படியாவது கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ மக்களே, ஈட் ஹெல்த்தி, பி ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.